ஒரு மாலை பொழுது காடின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லதா என்ற சிறுமி தனது சிறிய வீட்டில் தனியாக இருந்தாள். தன்னுடைய அம்மா சந்திரா கிராம மக்களுடன் ஒரு மந்திர விளக்கின் கதையை பேசிக் கொண்டிருந்தாள். அந்த மந்திர விளக்கு ஒரு பரந்த காடின் நடுவே இருக்கும் பழமையான கோவிலில் இருக்கிறது என்று கிராமத்து மூத்தவர்கள் கூறினார்கள். லதாவின் பருவ மனத்தில் உணர்ச்சி மிகுந்த விருப்பம் வந்தது. இந்த மந்திர விளக்கை கண்டுபிடித்து என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று மனதுக்குள் உறுதி கொண்டாள். காலை மலர்ந்தவுடன் லதா தனது நண்பன் அரவிந்த் மற்றும் காயத்ரியிடம் இந்த கதை பற்றி கூறினாள். என்ன நண்பர்களே, இந்த மந்திர விளக்கை பற்றி செய்தி கேட்டீர்களா? ஆமா லதா, அதுவும் காடின் நடுவே இருக்கும் பழமையான கோவிலில் இருக்குன்னு சொல்றாங்க. அது நிச்சயமா ஆபத்தான பயணம் போல தெரிகிறது. நாம செல்லணுமா? ஆபத்தா இருந்தாலும் இதன் மூலம் நம் கிராமத்துக்கு நன்மை செய்ய முடியும். நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? சரி, நானும் உனக்கு சப்போர்ட் தர்றேன். நானும் வருகிறேன், ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூவரும் மாலை நேரத்தில் காடு செல்வதற்கு தயாராகினர். அரவிந்த் ஒரு விளக்குகளை எடுத்தான். காயத்ரி தண்ணீரும் உணவும் எடுத்தாள். லதா உற்சாகத்துடன் வழிகாட்டி நடந்தாள். அந்த காடு கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு இருண்டது. என்ன கொடுமை! இந்த இடம் எப்படி இருள்மயமாக இருக்கிறது. பயப்படாதே காயத்ரி, நம்மிடம் இந்த விளக்குகள் இருக்கு. யாராவது இருக்கிறீர்களா? திடீரென ஒரு ஒலியை கேட்டனர். நீங்கள் யார்? என் குடியிருப்பில் எப்படி வந்தீர்கள் என்று ஒரு குரல் கேட்டது. அவர்கள் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு முதியவர் ஆடையில் மிதமெஞ்சிய தோற்றத்துடன் நின்றிருந்தார். யார் என் இடத்துக்கு வந்திருக்கிறார்கள்? நீங்கள் மந்திர விளக்கை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது என்று முதியவர் சொன்னார். சாமி, எங்களுக்கு மந்திர விளக்கை தேவை. கிராமத்துக்கு உதவ செய்யணும். மந்திர விளக்கை பெற உங்களுக்கு 3 சோதனைகளை தீர்க்கணும். தயார் இருக்கிறீர்களா? மூவரும் யோசிக்கிறார்கள். ஆமாம் சாமி. என் முதல் புதிர். தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கும் ஒரு பொருள் என்ன? மரம்? இல்லை, அது சரியாக வருமா? நம் அருகில் இருக்கும் பொருள் இருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. அது முள் இலைதான். சரியான பதில். நீங்கள் முதல் சோதனையை வெற்றி பெற்றீர்கள். அடுத்த கேள்வி, காற்றின் வடிவம் எது? அரவிந்த் உடனே பதில் சொல்கிறான். அது மரக்கிளையின் சலசலப்பு தான். நல்லது, உங்கள் 2வது சோதனையும் வெற்றி பெற்றீர்கள். இப்போது உங்களுக்கான கடைசி சோதனை. இது மிக முக்கியம். இதிலும் நீங்கள் வெற்றி பெற்றால் மந்திர விளக்கு உங்களுக்கு தான். உங்கள் தாகத்தை நிறைவேற்றும் உண்மை ஒரு உணர்வு. அது என்ன? லதா யோசனையுடன், அது வெற்றி என்றே தோன்றுகிறது. இல்ல லதா, அது வெறுமனே வெற்றி அல்ல. நான் உணர்கிறேன், அது கருணையும் அன்பும். முதியவர் மகிழ்ச்சியுடன், மிக சரியான பதில். நீங்கள் 3 சோதனைகளையும் வெற்றிகரமாக நிறைவேற்றினீர்கள். இப்போது மந்திர விளக்கை உங்கள் கையில் கொடுக்கிறேன். இதன் சக்தி உங்கள் நல்ல எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் மட்டும் உதவும். நன்றி சாமி. இதை பயன்படுத்தி நாங்கள் நம் கிராமத்தை நல்வழியில் கொண்டு செல்வோம். மூவரும் கிராமத்திற்கு திரும்பி விளக்கின் சக்தியால் அனைவருக்கும் உதவுகிறார்கள். மந்திர விளக்கை கண்டுபிடிக்க இது ஒரு அற்புத அனுபவமாக இருந்தது. உண்மைதான், ஆனால் இதில் நாம் வாழ்க்கையின் உண்மையான பாடத்தையும் கற்றுக்கொண்டோம். லதா யோசனையுடன், உண்மையான மந்திரம் நம் மனதின் நேர்மை மற்றும் அன்புதான். மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து மகிழ்ச்சியுடன் கண்களை ஒளிர வைத்தனர். கிராம மக்கள் அனைவரும் வாழ்வில் அமைதி மற்றும் சந்தோஷம் அடைந்தனர். மூவரும் வாழ்வின் ரகசியம் மட்டுமின்றி அன்பும் ஒற்றுமையுடன் இருக்கும் விலையற்ற பாடத்தையும் கற்றுக்கொண்டனர்.